ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பை எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 3. ஸோ பி ஆப்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் பிளஸ் 5. சி ஆப்ஷன் வந்து எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்றத நம்ம சால்வ் பண்ணி பார்த்து செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்க இருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படி இருக்கும் போது ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப மைனஸ் 5 ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் 3 டிவைட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 5 த ஸ்கொயர். கீழே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ அப்ப இதையுமே பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 3னா 3 ஸ்கொயர் எழுதிடலாம். 3 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்ப இதுல காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணலாமா? இல்லைன்னா இப்படி இதை இன்னும் சிம்பிளிஃபை எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்ன்றத எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 எழுதலாமா? சரிங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி அந்த டேர்ம்ல கீழே எக்ஸ் பிளஸ் 3ன்றது டினாமினேட்டர்ல வந்துடும். டிவைட் இங்க பாத்தீங்கன்னா மேல எக்ஸ் பிளஸ் 5 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் பிளஸ் 5 ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 5 ஸ்கொயர் பை கீழே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் அப்போ எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாங்களா? இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட் அதாவது டிவைட்ல இருக்கு. டிவைட்ல இருக்கிறத மேல கொண்டு இன்வெர்ஸ் எடுத்துட்டு போகும்போது மல்டிபிளிகேஷன் ஆயிடும். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 பை எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இந்த டேர்ம் வந்து டிவைட்ல இருக்கு. இதை மேல கொண்டு போனீங்கன்னா மல்டிபிளிகேஷன் ஆயிடும். மல்டிபிளிகேஷன் ஆகும்போது இப்போதான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்ப இங்க கீழே இருக்கிற டேர்ம் மேல போயிடும். டினாமினேட்டர் இருக்கிறது நியூமினேட்டர் ஆயிடும். நியூமினேட்டர் டேர்ம் வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். சரிங்களா? புரிய நினைக்கிறேன். ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3க்கும் மேல இருக்கிற ஒரு எக்ஸ் பிளஸ் 3க்கும் கேன்சல் பண்ணலாமா? இங்க வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 5க்கும் இங்க இருக்கிற ஒரு எக்ஸ் பிளஸ் 5க்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் நமக்கு எக்ஸ் மைனஸ் 5 வரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 பை இங்க ஒரே ஒரு எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்ல ஒன்னு தான் கேன்சல் ஆயிருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்க ஒரு டேர்ம் எக்ஸ் பிளஸ் 5 வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். இங்க எங்க கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 வரணும். அப்ப இது இல்ல. அப்ப இந்த டேர்ம். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இது இல்ல ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த ப்ரீவியஸ் சம்ஸ் போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்.